ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா டிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக், கூகுளில் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் தேடவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி மீறி தேடினீங்கன்னா உங்களுக்கு 7 ஆண்டுகள் சிறை உறுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனுடைய லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன நம்ம ஆன்லைனில் கூகுளில் போய் சர்ச் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயங்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதாவது கூகுள் நிறுவனத்தினுடைய கூகுள் சர்ச் என்ஜின் அம்சத்தை பில்லியன் கணக்கான நபர்கள் உலகம் முழுவதும் பயன்படுத்திட்டு வராங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். பல்வேறு காரணங்களுக்காக கூகுள் சர்ச் தளத்தில் பல்வேறு தகவல்களை ஒவ்வொருத்தரும் தேடிட்டு இருக்காங்க. இருப்பினும் கூகுள் தளத்தில் தேடவே கூடாத சில விஷயங்கள், அதாவது டோன்ட் எவர் சர்ச் திஸ் திங்ஸ் ஆன் கூகுளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயங்களை நீங்கள் மீறி தேடினால் கண்டிப்பாக 5 முதல் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை உறுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எந்தெந்த விஷயங்கள் நம்ம கூகுளில் தேடக்கூடாது அப்படின்றத பார்க்கலாம். அதாவது கூகுள் சர்ச் என்ஜினை பயன்படுத்தி ஒரு நொடிக்கு சுமார் 99,000 தேடல்கள் தேடப்படுறதா சொல்லியிருக்காங்க. ஏறக்குறைய 4.97 பில்லியன் மக்கள் கூகுள் சர்ச் தளத்தை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலக மக்களில் 91% தேடல்கள் கூகுள் சர்ச் தளம் வழியாகவே நடைபெறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு சராசரி மனிதர் குறைந்தது 3 முறையாவது பல்வேறு காரணங்களுக்காக கூகுள் சர்ச் என்ஜினை பயன்படுத்துவதாக 2024 வெளியான கணக்கெடுப்பில் சொல்லியிருக்கிறாங்க. பல்வேறு காரணங்களுக்காக பல்வேறு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக மக்கள் தினசரி கூகுள் சர்ச் என்ஜினை பயன்படுத்திட்டு வரதா சொல்லியிருக்காங்க. அதாவது சமையல் டிப்ஸு, கோல்டு ரேட்டு, தங்கம் விலை, ஸ்மார்ட் ஃபோனு, ஆன்லைன் பேங்கிங்கு, சந்தேகமான கேள்விகளுக்கான விடை, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அதாவது தகவல் தொழில்நுட்பம், அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக, பலதரப்பட்ட விஷயங்களுக்காக மக்கள் கூகுள் சர்ச் என்ஜினை பயன்படுத்திட்டு வராங்க. ஸோ என்னதான் பல்வேறு வகையான தகவலை மக்கள் தேடினாலும் கூகுள் தளத்தில் ஒருபோதும் விளையாட்டாக கூட தேடவே கூடாத சில தகவல்கள் என்று இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்படி நீங்கள் விளையாட்டாக கூட அந்த ஒரு சில தகவலை நீங்கள் தேடக்கூடாது கூகுள் சர்ச் என்ஜினில். அப்படி போய் நீங்கள் தேடினீங்கன்னா நீங்கள் நேரடியாக போலீஸ் கண்காணிப்புக்குள்ளே வருவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 5 முதல் 7 வருடம் வரை சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ எந்த மாதிரியான விஷயங்கள் தான் தேடவே கூடாது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதாவது குழந்தைகள் மற்றும் சிறார் ஆபாச படங்கள் மற்றும் அது தொடர்பான தகவல்கள் ஒருபோதும் தேடக்கூடாது சர்ச் என்ஜினில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெடிகுண்டு, வெடிமருந்து தயாரிப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் போயிட்டு தேடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. துப்பாக்கி செய்வது எப்படி, பீரங்கி செய்வது எப்படி, ராக்கெட் லான்ச்சர் செய்வது எப்படி அப்படின்றத ஒருபோதும் நீங்கள் கூகுள் சர்ச் என்ஜினில் போய் தேடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தடை செய்யப்பட்ட தளங்கள் மூலம் சட்டவிரோதமான செயல்கள் மற்றும் ஹேக்கிங் கற்றுக்கொள்வது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான தகவல்களும் நீங்கள் போயிட்டு கூகுள் சர்ச் என்ஜினில் தேடவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 4 விஷயங்களையும் ஒருபோதும் மக்கள் பார்த்தீங்கன்னா கூகுள் சர்ச் என்ஜினில் போய் தேடவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நீங்கள் மீறி தேடினீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 முதல் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னாக்கா சைபர் கிரைம் அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்காக்னிட்டோ அப்படின்ற மோடில் போயிட்டு அவங்க சர்ச் பண்ணுவாங்க. அப்படி செய்தால் நம்ம மாட்ட மாட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, ஸோ நீங்கள் அந்த மோடில் போய்ட்டு சர்ச் பண்ணிங்கனாலும் உங்களுடைய தகவல் பார்த்தீங்கன்னா நேரடியாக போலீஸாருடைய கண்காணிப்பில் வளையத்துக்குள்ளே போகும் அப்படின்றத நீங்கள் நினைவில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூகுளில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எப்போயுமே விளையாட்டாக கூட ஒருபோதும் நீங்கள் இந்த 4 விஷயங்களை போய்ட்டு நீங்கள் தேடாதீங்க. அப்படி தேடினீங்கன்னா உங்களுக்கு சிறை தண்டனை உறுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.